ஹாய் மேம். ஹாய் பிரியங்கா. எப்படி இருக்கீங்க மேம்? ஐ எம் ஃபைன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். இப்போ கோல்ட் ரேட் தான் எல்லாருமே பரபரப்பா பேசிட்டு இருக்கோம். ஸோ இந்த குறைவுக்கு முதல்ல என்ன காரணம் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய கொஷின் பக்கம் போயிடலாம் மேம். ஸோ கடந்த ஒரு வருஷமா பாத்தீங்கன்னா கோல்டோட ரிட்டர்ன்ஸ் கிட்டத்தட்ட 35% வந்திருக்கு. ரைட். இதை பங்கு சந்தையோட கம்பேர் பண்ணீங்கன்னா எங்கேயோ இருக்கு. பங்கு சந்தை கடந்த ஒரு வருஷத்துல ஒரு 9% தான் கிடைச்சிருக்கு. ஏன்னா நமக்கு டீப் கரெக்ஷன் நடந்தது பங்கு சந்தையில. கோல்டு கண்டினியூஸா மேல போயிட்டு இருந்தது. இதுக்கு ஃபர்ஸ்ட் விழுந்தது காரணத்துக்கு முன்னாடி நான் மேல போனதுக்கு காரணம் சொல்றேன். கோல்டு மேல போறதுக்கு பிரைமரிலி காரணம் லாட் ஆஃப் அன்சர்டினிட்டி, குளோபல் அன்சர்டினிட்டி. அதாவது அமெரிக்கால ரிசெஷன், அப்புறம் அமெரிக்கா டேரிஃப்ஸ் எல்லாம் கொண்டு வருது குளோபலா. இதனால மற்ற நாடுகளுக்கு என்ன பாதிப்பு, இந்த மாதிரி ஒரு எக்கனாமிக் இன்ஸ்டெபிலிட்டி சுச்சுவேஷன் எப்போ வருதோ அப்பெல்லாம் கோல்டு மேலதான் போகும். அதுதான் ஆகியிருக்கு இந்த கடந்த ஒரு வருடத்துல பாத்தீங்கன்னா. இப்ப இந்த கரெக்ஷனை நம்ம பெரிய புல் பேக்னு சொல்ல முடியாது. இப்போ கொஞ்சம் நமக்கு ஸ்டெபிலிட்டி வந்திருக்கு. அதாவது எக்கனாமிக் அன்சர்டனிட்டில இருந்து என்ன பண்ணாங்க, ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ் சடனா இந்த டேரிஃப் எல்லாம் நான் ஃப்ரீஸ் பண்றேன், அடுத்து 90 நாளைக்கு ஒன்னும் டேரிஃப் எல்லாம் கிடையாது அப்படின்னு அவர் சொல்லவே ஈக்விட்டி மார்க்கெட் சடனா பிக்கப் ஆச்சு. ஸோ இந்த ஈக்விட்டி மார்க்கெட் பிக்கப் ஆச்சுனாலே பணம் அங்க ஃப்ளோ ஆகும். ஸோ அதனால கோல்டு கொஞ்சம் மவுஸ் குறையும். ஸோ அதனால கோல்டோட அஸ் அ இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் கோல்டோடது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ இட்ஸ் அ ஸ்லைட் கரெக்ஷன். ஸோ இது ஒரு எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டிக்கான ஒரு லைட் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அதாவது இந்த டேரிஃப்கெல்லாம் ஏதோ ஒரு முடிவு வரும் அப்படிங்கிற ஒரு லைட் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் பங்கு சந்தை பயங்கரமா மேல போயிருக்கு. ஏன்னா நம்மளுடைய பாகிஸ்தான் இந்தியா ஒரு நிலைமைக்கு போய் இப்ப சீஸ்ஃபயர் வந்திருக்கு. ஸோ அதுவும் பங்கு சந்தை. ஸோ அந்த மாதிரி சமயங்கள்ல பங்கு சந்தையில பணம் அதிகமா போகும்போது கொஞ்சம் கோல்டு புல் பேக் ஆகும். இதுதான் ரீசன், கரெக்ஷன், நீங்க கேட்ட கரெக்ஷனுக்கான ரீசன். ஓகே மேம். இப்போ எல்லா சைடும் ஒரு பாசிட்டிவான போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அப்ப இனி வரும் டைம்ல கோல்ட் ரேட் கம்மி ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கா மேம்? கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்புங்கிறது இந்த சமயத்துல ஆக்சுவலா சொல்ல முடியாது. ஏன் கேட்டீங்கன்னா இன்னும் இந்த 2 இஷ்யூஸ் கொஞ்சம் நம்மள கவலைக்கிடமா தான் இருக்கு. ஒண்ணு, இந்த எக்கனாமிக் அன்சர்டனிட்டி இன்னும் கண்டினியூ ஆகுது. ஏன்னா நமக்கு இன்னும் முழு தீர்வு இந்த டேரிஃப் விஷயத்துல கிடைக்கல. ஏதோ இப்ப பாத்தீங்கன்னா சைனா இன்னும் ஒரு அடுத்த 90 டேஸ்க்கு கட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. யூஎஸ் கொஞ்சம் கட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் குடுத்தல் வாங்கல் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த டேரிஃப் சிச்சுவேஷன் கிளாரிட்டி வர வரைக்கும் சேஃப் ஹேவன் நம்ம சொல்லுவோம் கோல்டு. அதாவது வேற எதுவுமே நமக்கு ஒரு ஒரு சர்டனிட்டி கிடைக்கலன்னா கோல்டு தான் வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை. அதனால நீங்க பாத்தீங்கன்னா பல நாடுகள், இண்டிவிஜுவல்ஸ் விட்டுருங்க, நம்மள மாதிரி இண்டிவிஜுவல்ஸ் விட்டுருங்க, பல நாடுகளே கோல்டு அதிகமா வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ இன்னும் எக்கனாமிக் அன்சர்டனிட்டி இருக்கு. ரெண்டாவது, நம்மளுடைய இந்தியா பாகிஸ்தான் இதுவும் கொஞ்சம் ஒரு மாதிரி டென்ஷன்ல தான் இருக்கு. போராட்டத்துக்கு மறந்துடாதீங்க, உலகத்துல இன்னும் ரஷ்யா யுக்ரைன்லயும் சிச்சுவேஷன் இன்னும் அன்சர்டனிட்டி இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ இவ்வளவு அன்சர்டனிட்டி இருக்கும்போது கோல்டு மொத்தமா இப்போ இது கிடையாது, மவுஸ் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ கோல்டுக்கான வேல்யூ இப்போ கடந்த ஒரு வருஷம் 35% கொடுத்த மாதிரி கொடுக்குமா அப்படின்னு கேட்டா அது இல்லாம இருக்கலாம். பட் அதே சமயம் இந்த அன்சர்டனிட்டி எல்லாம் இருக்கிற மட்டும் கோல்டுக்கான ஒரு ஒர்த், ஒரு வேல்யூ இன்னும் இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ கோல்டு இப்போ ஃபுல்லா கரெக்ட் ஆயிடுமா, இப்போ என்டர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அளவு ஆகுமா அப்படின்னு நம்ம உறுதியா இப்ப சொல்ல முடியாது. மேம், இன்வெஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ 2025ல இருக்கும். இப்போவும் இன்வெஸ்டர்ஸ்க்கு இது ஒரு சேஃபான இதாதான் கோல்டு இருக்கா மேம்? நான் சேஃப் அப்படிங்கிறது குளோபலா யூஸ் பண்ற வேர்டு. சேஃப் ஹேவன் அப்படிங்கிறது குளோபலா யூஸ் பண்ற வேர்டு. நம்ம ஒரு இன்வெஸ்டரா பார்க்கும்போது இது ஒரு டைவர்சிபிகேஷன் ஆப்ஷன். அதான் நம்ம எல்லா எக்ஸையும் ஒரே பாஸ்கெட்ல போடக்கூடாதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி வெறும் ஈக்விட்டியில போடுறதோ, வெறும் டெபாசிட்ல போடுறதோ இல்லாம, இல்ல வெறும் கோல்டுலயோ போடுறதோ இல்லாம இதையெல்லாம் கலந்து வைக்கிறது ஒரு டைவர்சிபிகேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அததான் அதுல ஒரு பங்கு தான் கோல்டுக்கு. ஸோ கோல்டு அதுக்காக சேஃப் ஹேவன் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னு கேட்டீங்கன்னா, கோல்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க கோல்டு விழுந்த வருஷங்கள் கம்மி அப்படின்னுட்டு. அப்படி கிடையாது. நீங்க கடந்த 15 ஆண்டுகள் எடுத்தீங்கன்னா
50% ஆஃப் த டைம்ஸ் தான் கேலண்டர் இயர்ஸ் எடுத்தீங்கன்னா 50% ஆஃப் த டைம்ஸ் தான் கோல்டு வந்து பங்கு சந்தையை விட கொஞ்சம் அதிகமா கொடுத்துருக்கு. மீதி 50% ஆஃப் த டைம்ஸ் கோல்டு ஆக்சுவலா விழுந்திருக்கு. இது நம்ம வந்து பல வருடங்களா பார்க்கும்போது இது தெரியாது. வருஷமா பிரிச்சு பார்த்தோம்னா அது நமக்கு புரியும். கோல்டு நிறைய நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அதாவது கோல்டு வந்து ரொம்ப வாலடைல், மேலும் கீழும் போகிற தன்மை இப்ப அதிகமா இருக்கு கோல்டுக்கு. சோ மேலும் கீழும் போற தன்மை அதிகமா இருக்கிற எந்த ஒரு அசெட் கிளாஸுமே நம்ம சேஃப் ஹேவன்னு சொல்ல முடியாது. எக்ஸப்ட் இந்த மாதிரி எக்கனாமிக் அன்சர்டினிட்டி, நாடுகள்ல என்ன நடக்க போகுது, போர் சமயம், எக்கானமி நல்லா க்ரோ ஆகுமா, இந்த சமயங்களை ஒண்டிதான் கோல்டு நமக்கு ஏன் சேஃப்னு சொல்றோம். ஈக்விட்டி விழுந்துச்சுன்னா அது இது வந்து அதுக்கு சப்போர்ட் கொடுக்குது. அதாவது கோல்டு அண்ட் ஈக்விட்டி காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர். ஒண்ணு மேல போக சொல்ல ஒண்ணு கீழே விழுது. இப்ப ஈக்விட்டி கீழே விழுந்திருக்கு, கோல்டு மேல போயிருக்கு. ஸோ உங்க போர்ட்போலியோல அது ஒரு பேலன்ஸ் கொடுக்கும். ஸோ இது வந்து ஒரு பேலன்ஸ் அண்ட் டைவர்சிபிகேஷனுக்கான ஒரு அசெட் கிளாஸ் வழியா இது கம்ப்ளீட்லி சேஃப். அதனால மொத்தமும் கோல்டு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே மேம். இப்ப வந்து எந்த ஒரு இதுவுமே ஒரு பீக் அடிக்குது அப்படின்னா அது வந்து சரிவை நோக்கி தான் போகும் அப்படின்றது ஒரு கருத்தாவும் இருக்கு. இப்போ கோல்டு இப்போ 72,000 73,000 அப்படின்றது அது ஒரு பீக்கா, இது வந்து சரியுமா, இல்ல இதை விட பீக் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா மேம்? நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்லயாவது என்ன சொல்லுவோம், ஸ்டாக்ஸுக்கு வந்து பல ட்ரிகர்ஸ் இருக்கு. அதாவது ஃபண்டமெண்டல்ஸ்னு சொல்லுவோம். இப்போ ஒரு இன்ஃபோசிஸ் ஸ்டாக்கோ, ஒரு ஹெச்யூஎல் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ஸ்டாக்கோ எடுத்தீங்கன்னா அதோடைய ப்ராஃபிட்ஸ் எப்படி இருக்கு, அந்த கம்பெனி ஏதாவது அக்வயர் பண்ணிருக்கா, அடுத்த என்ன growth இப்படிங்கிறத வச்சு இது வந்து பீக் ஹிட் ஆயிடுச்சு, இல்ல இது இதுக்கு மேல போக முடியும் அப்படிங்கறத நம்ம கருத்து தெரிவிக்க முடியும். ஒரு பங்கு சந்தைக்கான எந்த ஒரு ஸ்டாக் எடுத்தாலும் நம்ம ஒரு கருத்து தெரிவிக்கலாம். ஆனா கோல்டுல வந்து நாங்க என்ன சொல்லுவோம், கோல்டுக்கு அண்டர்லைங் வேல்யூ ஒன்றும் கிடையாது. அதாவது கோல்டுக்குன்னு ஒரு தன்மை கிடையாது. கோல்டு ஒரு கம்பெனி மாதிரி ப்ராஃபிட் பண்ண போறது இல்லை. கோல்டுக்கு தனித்துவமான ஒரு வேல்யூ கிடையாது. கோல்டோட வேல்யூ யார் கொடுக்குறோம், நம்ம தான் கொடுக்குறோம். ஆஸ் இண்டிவிஜுவல்ஸ் நம்ம வந்து எவ்வளவு கோல்ட வாங்குறோமோ அதுக்கு அந்த பிரைஸ் போகுது. அப்பேற்பட்ட ஒரு கமாடிட்டி கோல்டு, அதாவது எந்த ஒரு கமாடிட்டிக்கும் யூஸ் இருந்துச்சுன்னா, சில்வர் எடுத்துக்கோங்க. சில்வருக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் யூஸ் இருக்கு, எலக்ட்ரானிக்ஸ்ல யூஸ் இருக்கு, ஆட்டோமொபைல்ல யூஸ் இருக்கு. ஸோ அதனால அதோட ப்ராஸ்பெக்ட்ஸ் என்ன, அது எவ்வளவு டிமாண்ட் இருக்கும்னு கணிக்க முடியும். கோல்டுக்கு நம்ம வாங்குற ஜுவல்லரியும் நம்மளோட விட்டா சைனா அண்ட் இந்தியா தான் லார்ஜஸ்ட் கன்சியூமர்ஸ் ஆஃப் கோல்டு. அதனால நம்ம டிமாண்டை வச்சு வெறுமன கணிக்கிற ஒண்ணு வந்து நமக்கு கருத்து தெரிவிக்க முடியாது. அதனால கோல்டு ஹிட் பீக், வில் கோல்டு கரெக்ட் அப்படிங்கிறது வந்து இதெல்லாம் ஒரு கெஸ்ஸிங் கேமா இருக்குமே வழிய கோல்டுக்கான மதிப்பு எப்போ இருக்கும், அன்சர்டனிட்டியில இருக்கும். அந்த அன்சர்டனிட்டி இப்ப இருக்கா, இருக்கு. அவ்வளவுதான் பார்க்க முடியுமே வழிய நம்ம கோல்டுல வந்து இந்த டெக்னிக்கல் சார்ட்ஸ் பார்த்து இது பீக் ஆகுது, இது லோ ஆகுது அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப ஷார்ட் டேர்மிஸ்டா சொல்லலாமே வழிய அதுக்கு ஒரு வேல்யூ இல்லாதனால எங்களை பொறுத்தவரை நாங்க கோல்டு அதுக்காக தான் டைம் பண்ண சொல்றது இல்லை. கோல்டு வந்து உங்களுடைய ஓவரால் அசெட்ல ஒரு அசெட் கிளாஸா இருக்கணும் அப்படிங்கறத ஒண்டிதான் சொல்றோமே வழிய அது லாங் டேர்மா சிப்பா போடலாம்னு சொல்றோமே வழிய இந்த சமயத்தை டைம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது ஆக்சுவலா வெறும் யூகமா தான் இருக்கும். அப்படி பண்ணலாம். இப்போ நீங்க எப்படி பாக்குறீங்க, ஒரு 2 or 3 இயர்ஸ்ல இந்த கோல்டோட ஆக்டிவிட்டிஸ் இப்படிதான் இருக்கும் அப்படின்னா அதை நீங்க எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க மேம்? சரி, கோல்டு இப்ப ஏற்கனவே வச்சிருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப ஈக்விட்டி மார்க்கெட் விழ சொல்ல கோல்டு வந்து அவங்களோட போர்ட்போலியோவை நல்லா ஸ்டேபிளா வச்சிருந்திருக்கும். அதுக்காக அந்த ஸ்டேபிளா வச்சிருக்குங்கிறதுக்காக அதுல ஓவரா போட்டா அது உங்களுக்கு நல்லனா கேட்டா என்ன பொறுத்தவரை இல்லை. ஏன் நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப 5-year ரிட்டர்ன்ஸ் ஆஃப் கோல்டு வர்சஸ் 5-year ரிட்டர்ன்ஸ் ஆஃப் பங்கு சந்தை ஈக்விட்டி மார்க்கெட் நிப்டி எடுத்தீங்கன்னா 5-year ரிட்டர்ன்ஸ்ல இப்பதான் இன்னும் கூட நிப்டி தான் அதிகமா இருக்கு கோல்டை விட. நீங்க வந்து இயர்லி ரிட்டர்ன்ஸ் கடந்த 15 வருஷம் எடுத்தீங்கன்னா, டிசம்பர் மட்டும் நான் சொல்றது ஜஸ்ட் பினான்சியல் இயர்க்காக கேலண்டர் இயர்க்காக சொல்றேன். டிசம்பர் 2024 15 வருஷங்கள் நம்ம டேட்டா எடுத்து பார்த்தா கூட கோல்டோட ஆவரேஜ் ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் 12% இருந்திருக்கு. பங்கு சந்தை நிப்டியோட ஆவரேஜ் ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு 19% இருந்திருக்கு. ரைட்? ஸோ இந்த மாதிரி ஒரு அசெட் கிளாஸ் இருக்க சொல்ல இதுல ஓவரா நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறது வந்து கண்டிப்பா நம்ம சொல்ல முடியாது. ரைட்? ஸோ கோல்டுக்கான பிளேஸ் இருக்கு. அந்த கோல்டுக்கான பிளேஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட போர்ட்போலியோல ஒரு 10%, 15% கோல்டை வச்சுக்கிட்டா அதோட வேலை என்ன, ஈக்விட்டி மார்க்கெட் விழ சொல்ல உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி தரும்.
மத்த நேரத்துல அது வந்து கடன் சார்ந்த ஃபண்டுகள், டெட், பாண்டு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் அந்த அளவு தான் அது ரிட்டர்ன் தரும். ஆனா அதை விட அதிகமா மேலும் கீழும் விழும். சோ உங்க போர்ட்போலியோக்கு ரொம்ப ஸ்டெபிலிட்டி தரணும்னா ஆக்சுவலா கடன் சார்ந்த ஃபண்டுகளோ இல்ல பாண்டுகளோ தான் வச்சுக்கணும். கொஞ்சம் ரிட்டர்ன்ஸும் வேணும். ஆனா ஈக்விட்டி பண்ணாத சமயத்துல நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போதுதான் கோல்டோட என்ட்ரியே வருது. இப்போ லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ கோல்டுல வேற எந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம் மேம்? ஸோ கோல்டு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச முறை வந்து கோல்டு காயின்ஸ், பிசிக்கல் கோல்டு, ஜுவல்லரி இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது. கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் நம்ம கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு என்னுடைய அனுபவத்துல சொன்னாலே, டெலிவிஷன்ல, யூடியூப்ல சொன்னாலே எல்லாரும் கோபப்படுவாங்க. அதாவது நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட் விற்கணுங்கிறதுக்காக சொல்றீங்கன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்க்ளைமர், நாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் விற்கிறது இல்ல. எங்களோட ஜாப் அதுல, நாங்க ரிசர்ச் அனலிஸ்ட். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கோல்டுல போடலாம்னு நாங்க சொல்ற காரணம் ஏன்னு சொன்னா, அது வந்து ஃபர்ஸ்ட் ஈஸி டு பை அண்ட் செல். ஒரு கிளிக் ஆஃப் பட்டன்ல நீங்க யூனிட்ஸை வாங்கலாம், யூனிட்ஸை விற்கலாம், ரைட்? ரெண்டாவது, உங்களுக்கு வந்து இந்த சேதாரம், இந்த தேவையில்லாத சார்ஜஸ் அதெல்லாம் வரப்போறது இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் ஃபார்ம்ல ஹோல்டு பண்ணும்போது. ரெண்டாவது, செக்யூரிட்டி பயம் இல்லை. அதை கொண்டு லாக்கர்ல வைக்கணும், இதுல வைக்கணும், அதுல வைக்கணுங்கிற அந்த பயமே கிடையாது உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஈஸி டு ஹேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இஸ் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் கோல்டு இடிஎஃப்ஸ். இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, இடிஎஃப்ஸ்னா ஸ்டாக் மார்க்கெட்ல பங்கு சந்தையில வாங்குறது, அது ஸ்டாக் வாங்குற மாதிரி அந்த நேரத்துல இருக்கிற பிரைஸ்ல வாங்குறது. கோல்டு மியூச்சுவல் ஃபண்டா இருந்தா என்ஏவி பேஸ்ட். நீங்க வந்து டிமேட், புரோக்கிங் அக்கௌண்ட் எதுவுமே வச்சுக்க வேணாம், வெறுமனையே வாங்கலாம், அதை ஆன்லைன்ல வாங்கலாம். ஸோ நீங்க ஸ்டாக் மார்க்கெட் மூலமா அதை வாங்கணும்னு அவசியம் இல்லை. இதுதான் இடிஎஃப்க்கும் கோல்டு ஃபண்ட்ஸ்க்கும் வித்தியாசம். சாவரின் கோல்டு பாண்ட்ஸ்னு இருந்தது. அன்பார்ச்சுனேட்லி கவர்மெண்ட் அதை ஃப்ரெஷ் இஷ்யூஸ் பண்றது இல்லை. எக்ஸிஸ்டிங் இஷ்யூஸ் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஆனா அதை பார்த்து வாங்கணும். ஏன்னா சில இஷ்யூன்சஸ் வந்து லிக்விடிட்டி இல்லை. நாளைக்கு நீங்க விற்கணும்னு நினைச்சா விற்க முடியாம போகலாம், இல்ல வாங்க சொல்ல பிரைஸ் அன்ஈவனா இருக்கலாம். ஏன்னா கம்மியா அது ட்ரேட் ஆகுறதுனால அன்ஈவனா இருக்கலாம். ஸோ எஸ்ஜிபிஸ் விஷயம் தெரிஞ்சவங்க தான் வாங்கணும். மற்றவங்களுக்கெல்லாம் வந்து ஐடியல் திங் இஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட் கோல்டுல ஒன்னு என்ன புரிஞ்சுக்கணும்னா, நிறைய பேர் என் டாட்டரோட வெட்டிங்க்கு சேமிக்கிறேன் 10 வருஷம் கழிச்சு, 15 வருஷம் கழிச்சுன்னு சொல்லும் போது, நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸா கோல்டுல அதை வச்சுக்கிட்டு அந்த 10-15 வருஷம் கழிச்சு அந்த காசை அதை இம்மிடியட்டா நீங்க ரெடீம் பண்ணி அதுல நீங்க கோல்டு வாங்கிக்கலாம். இப்போல இருந்து பிசிக்கல் கோல்டு வாங்கணும், இல்ல சீட்டு கட்டணும். இந்த சீட்டு கட்டுற இதுல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா முக்காவாசி வந்து லா அண்டர் த லா வரதே கிடையாது. ஆர்பிஐ கீழே வருது இல்ல, செபி கீழே வருது இல்ல. அப்ப எந்த தைரியத்துல நம்ம வந்து அந்த பணம் நமக்கு வரும், அந்த கோல்டு நமக்கு வரும் அப்படின்னு சொல்ல முடியும் நாளைக்கு கடையை மூடிட்டு போனாங்கன்னா? ஸோ இதெல்லாம் வந்து ரிஸ்க்ஸ். ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வந்து ஈஸ் ஆஃப் ஹேண்ட்லிங் அண்ட் ரெகுலேட்டட் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பின்பற்றோம். இப்போ ஆர்பிஐயுமே வந்து இந்த அடமானம் வைக்கிறதுலயுமே ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்கல்ல மேம்? ஆமா, கரெக்ட். அதுவும் கூட இதுல அப்ளிகபிள் ஆகும் இல்ல? கோல்டு வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்னு நம்ம சொன்ன அப்புறம் 2 விதமான கோல்டை பார்க்கலாம். ஒண்ணு அவசரத்துக்கு உதவுற ஒரு விஷயம், இன்னொன்னு வெறும்னு இன்வெஸ்ட்மெண்டா. அவசரத்துக்கு உதவுற விஷயங்கிறது கோல்டு வந்து கோல்டு லோன்ஸ் வாங்குறது இல்லையா, கோல்டு அடமானமா வச்சு அதுக்கு ஒரு ப்ரொபோர்ஷன் 80%, 85% உங்களுக்கு வந்து அது லோன்ஸா வந்து கொடுப்பாங்க, அதோட வேல்யூ வச்சு கொடுப்பாங்க. ஸோ அதுல வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்பப்ப ஆர்பிஐ ரெஸ்ட்ரிக்ஷன் போடும். பட் எமர்ஜென்சின்னு வரும்போது கோல்டு வச்சு பண்ணலாம் அப்படிங்கிறது இன்னைக்கு இட் இஸ் அ கிவன். பட் நிறைய பேருக்கு என்ன தெரியாதுன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வச்சு கூட, டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வச்சு கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எகெயின்ஸ்ட் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்னைக்கு ஆன்லைன்ல நீங்க லோன் எடுக்கலாம், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, ரைட்? ஸோ அப்படி பார்த்தாலும் உங்களுக்கு பிசிக்கல் கோல்டை விட இது ஆக்சுவலி ஈஸியரா உங்களால பண்ண முடியும். ஓகே மேம், இப்போ கோல்டு அப்படின்னு பார்த்தா எல்லாருக்குமே அந்த கோல்டு வாங்கணும்ன்ற அந்த மோகம் இருந்துகிட்டே தான் இருக்கு, அது குறையவே இல்லை. அதே மாதிரி அந்த என்ஆர்ஐக்குமே வந்து இந்தியாவில் கோல்டு வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துகிட்டு தான் இருக்கும். சோ அவங்க எப்படி வாங்கலாம், அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த வரி தாக்கலா இருக்கட்டும், இல்ல அதுல இருக்கக்கூடிய லா, இதெல்லாமே எப்படி வந்து ஒர்க் ஆகுது மேம்? அதெல்லாம் அவங்க எப்படி பார்த்து வாங்கணும் மேம்? ஃபர்ஸ்ட் வந்து இந்தியால என்ஆர்ஐஸ் கோல்டு வாங்கணும்னு நினைச்சா மோஸ்ட்லி வந்து கல்ஃப்ல இருக்கிறவங்க தான். ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல் எங்களுக்கு நாங்க டீல் பண்ண ஆயிரக்கணக்கான கஸ்டமர்ஸ் இதுல சொல்றேன். அமெரிக்காலயோ யூரோப்லயோ இருக்கிறவங்க எல்லாம் வந்து அந்த அளவு
ஏதோ ஒரு கோல்டு ஜுவல்லரி ஒரு ஃபேஷனுக்காக வாங்குவாங்களே வெளியே கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்னு யோசிக்கிறது இல்ல. கல்ஃப்ல இருக்கிறவங்க பிசிக்கல் கோல்டு வாங்கணும்னு நினைச்சா அங்க வாங்குறது தான் ஓரளவு பெட்டர் இங்க வாங்குறத விட. அவங்களுக்கு அங்க வந்து டியூட்டி எல்லாமே வந்து கம்மி. நம்ம வந்து இந்தியா முழுக்க முழுக்க கோல்டை இம்போர்ட் பண்ற ஒரு நேஷன். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம எவ்வளவு மேக்சிமம் டியூட்டி, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஃபிளக்சுவேஷன் எல்லா தாக்கமும் நம்ம கோல்டு வாங்கும் போது இருக்கு. நம்மளோட இந்தியாவோட இம்போர்ட்ஸ்ல ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் இஸ் கோல்டு இம்போர்ட்ஸ். ஸோ நம்ம நிறைய அது டியூட்டி கட்டி வாங்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெளியில இருந்துட்டு இங்க வந்து கோல்டு வாங்குறதுனால நம்ம கண்ட்ரிக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது என்னை பொறுத்தவரை. நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க வாங்கிக்கலாம். உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்தியாவோட குரோத்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். கோல்டு இஸ் நாட் அ குரோத் ஸ்டோரி. இது நான் திருப்பி சொன்னா நிறைய பேருக்கு கோவம் வரும். பட் அவங்க வந்து அதுக்கு பதில் யாருக்குமே இருக்காது. ஆஸ் அ எக்கானமி நம்ம வந்து ஒரு ஒரு இந்திய ஒரு நாடு வந்து நம்மளோட எக்கானமி வந்து இன்னைக்கு 6%, 7% அந்த மாதிரி வளர்ற நாடு. அந்த மாதிரி வளர்ற நாட்டுல எக்கச்சக்க கம்பெனிஸ் வராங்க. அவங்க ஸ்டாக் மார்க்கெட்ல வராங்க. அந்த ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து அவங்க ப்ராஃபிட்ஸ் ஜென்ரேட் பண்றாங்க. அந்த ப்ராஃபிட்டை ஷேர் ஹோல்டரா எனக்கு கொடுக்குறாங்க. ஸோ வளர்ந்து வரும் நாடு நம்ம. ஜப்பான்லாம் வளர்ந்த நாடு. அங்க வந்து ஓரளவு தான் குரோத் இருக்கு. நம்மளோட டெமோகிராபிக்ஸ் அதாவது யங் பாப்புலேஷன் அதிகம். ஸோ நம்ம வளர்ந்து வர நாடு. இந்த மாதிரி ஒரு நாடு இருக்கும்போது அந்த நாட்டோட பங்கு சந்தையில பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா தான் என்ஆர்ஐ என்ன பொறுத்தவரை. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களோட கோல்டு வாங்கணுங்கிற அந்த அசம்ஷனே நான் சேலஞ்ச் பண்றேன். கோல்டு இருக்கட்டும், நான் சொல்ற மாதிரி அந்த 10%, 15% நீங்க கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டுட்டு போங்க இஃப் இட்ஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். பட் நீங்க இந்தியாவோட பங்கு சந்தை, நீங்க வெளிநாட்டுல இருக்கீங்க, அங்க அந்த அளவு growth இல்ல, ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல, ஒரு சவுதியில இருக்கீங்க, இல்ல வேற எங்கேயாவது கல்ஃப்ல இருக்கீங்க, இந்தியாவோட ஒரு வளரும் நாடுங்கிறதுனால அதோடைய அந்த ஆப்பர்ச்சுனிட்டில நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கணும்னா நீங்க பங்கு சந்தையோ பங்கு சந்தை சார்ந்த ஃபண்ட்ஸ் அதாவது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு நீங்க போடுறதுதான் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியது. இப்போ கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய உள்நாட்டு இன்வெஸ்டர்ஸா இருக்கட்டும் இல்ல என்ஆர்ஐ இன்வெஸ்டர்ஸா இருக்கும், இவங்க 2 பேருக்கும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வரும்போது இந்த ஸ்ட்ராட்டஜில ஏதாவது டிஃபர் ஆகுமா மேம்? ஸ்ட்ராட்டஜி டிஃபரன்ஸ் கிடையாதுங்க. ஆக்சுவலா நீங்க வந்து என்ஆர்ஐஸ்னு நான் என்ன ரெண்டா பிரிக்கணும். என்ஆர்ஐஸ் லிவிங் இன் யூஎஸ் கனடா அண்ட் அதர் என்ஆர்ஐஸ். என்ஆர்ஐஸ் லிவிங் இன் யூஎஸ் கனடா வந்து இந்தியால மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அவங்களுக்கு ஆப்ஷன் போடுறதுக்கே ஆப்ஷன் இல்லை. பங்கு சந்தையில போடலாம், ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போடுறதுக்கே ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா நிறைய ரிப்போர்ட்டிங் இருக்கு. அதாவது நம்மளுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து அமெரிக்காக்கு ரிப்போர்ட் பண்ணணும், இவங்கெல்லாம் இங்க போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரிப்போர்ட்டிங்லாம் ரொம்ப தலைவலின்னு சொல்லிட்டு நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அமெரிக்காலயோ இல்ல கனடாலயோ இருக்கிறவங்க நம்ம என்ஆர்ஐஸ்க்கு ஆஃபர் பண்றது இல்லை. ஸோ அப்போ அவங்க எல்லாம் டைரக்டா பங்கு சந்தையில தான் வரணும். ஸோ அதனால கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் அவங்களுக்கு அவைலபிளா இருக்காது அன்பார்ச்சுனேட்லி. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஏஎஃப், பிஎம்எஸ் இல்லைன்னா டைரக்டா ஸ்டாக் இன்வெஸ்டிங், பாண்ட்ஸ் இன்வெஸ்டிங் இந்த மாதிரி தான் அவங்க எல்லாம் வந்து போக முடியும். ஸோ இது வந்து யூஎஸ் கனடா. அதர் என்ஆர்ஐஸ் நீங்க யூகேல இருக்கலாம், சவுதியில இருக்கலாம், கல்ஃப்ல இருக்கலாம், நீங்க எல்லாம் வந்து சேம். நீங்க என்னெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன், என்ன ஸ்ட்ராட்டஜி ஒரு இந்தியன் இன்வெஸ்டர் ஃபாலோ பண்ணுவாங்களோ அதே ஸ்ட்ராட்டஜி நீங்களும் ஃபாலோ பண்ணலாம். அதாவது என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கேட்டீங்கன்னா கோல் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜி. உங்களுக்கு என்ன கோல் இருக்கோ அதை பிரிச்சுக்கோங்க. எனக்கு ரிட்டையர்மெண்ட் கோல், என் சில்ட்ரனுக்கான எஜுகேஷன் கோல், ஒரு சம் அதர் கோல். இதை பிரிச்சுக்கிட்டு இதுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும், இன்னைக்கு ஆன்லைன்ல எவ்வளவோ கால்குலேட்டர்ஸ் இருக்கு, போட்டா உங்களுக்கு தெரிய போகுது. இதுக்கு எவ்வளவு வருஷம் நான் சேமிக்கணும், இதுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும், அதை ஈக்விட்டி கொஞ்சம், டெட் கொஞ்சம், கோல்டு கொஞ்சம் நான் பிரிச்சு போட முடியுமா இப்படிங்கறத வந்து யோசிக்கிறதுங்கிறது இஸ் அ வெரி காமன் ஸ்ட்ராட்டஜி. அது வந்து நீங்க இந்தியன் சிட்டிசனா இருந்தாலும் சரி, என்ஆர்ஐயா இருந்தாலும் சரி, சேம் ஸ்ட்ராட்டஜி வில் அப்ளை வித் சேம் ப்ராடக்ட்ஸ். அதாவது அதே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போடலாம், பாண்ட்ஸ்ல போடலாம், டெபாசிட்ஸ்ல போடலாம், பங்கு சந்தையிலையும் போடலாம். ஓகே மேம். அதுல வரி அப்படின்றது அதெல்லாம் டிஃபர் ஆகுமா மேம்? ஆக்சுவலா வரிங்கிறது டிஃபர் ஆகுதுங்கிறத விட டிடிஎஸ், அதாவது என்ஆர்ஐஸுக்கு டிடிஎஸ் அப்ளிகபிள் ஆகும். இப்ப நான் இங்க ஒரு இன்வெஸ்டரா இன்வெஸ்ட் பண்ணேன்னா எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல நான் வித்துட்டு நான் ஃபைல் பண்ண சொல்லதான் நான் வந்து அந்த கெயின்ஸ்ல டாக்ஸ் கட்டுவேன். பட் என்ஆர்ஐஸ் வந்து வெளியூர்ல இருக்கிறதுனால கவர்மெண்ட் என்ன நினைக்குது, அவங்க கட்டுவாங்களோ இல்லையோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வரியை முதல்லயே பிடிச்சிருது. அதாவது அவங்க விற்க சொல்ல வரியை பிடிச்சிட்டு தான் மீதி பணம் போகுது. ஸோ இது ஒண்ணுதான் டிஃபரன்ஸே வழியே, மற்றபடி வேற எந்த டிஃபரன்ஸ் இல்லை. இது அவங்க கிளைம் பண்ணிக்கலாம், அவங்க டாக்ஸ் ஃபைல் பண்ணும்போது அவங்க கிளைம் பண்ணிக்கலாம். அது ஓகே மேம். இப்போ வந்து
தங்கத்துல முதலீடு செய்யும் போது இந்தியாவுல அதிகமான நடுத்தர மக்கள் தான் வந்து அதிகமா தங்கத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்களும் இப்போ பங்குச்சந்தைக்கு வந்தா நல்லா இருக்கும், இல்ல இந்த மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க மேம்? கண்டிப்பா. திருப்பி இது வந்து நம்ம சொல்லும் போதெல்லாம் வந்து இது வந்து பேசுறவங்களுக்கு ஏதோ ஆதாயம் இருக்கு, கோல்டு இப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்றவங்க தான் அதிகம். ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நம்ம கலாச்சாரத்துல கோல்டு வந்து இன்றியமையாதது. அதை யாரும் வந்து கேள்வி கேட்கல. கோல்ட வந்து ஆபரணமா போட்டுக்கிறது, அது அழகு பார்க்கிறது, அது அவசரத்துக்கு அடமானம் வைக்கிறதெல்லாம் ஓகே, நல்ல விஷயம்தான். பட் அது ஒண்ணுதான் அப்படிங்கிற மனப்பான்மை தான் மாறணும். சோ யாருமே வந்து கோல்டு இன்வெஸ்ட் பண்றதை கேள்வி கேட்கல. பட் அதை தாண்டி நான் பார்க்கவே மாட்டேன்னு சொல்றதுதான் கேள்வி கேட்கிறோம். அந்த கேள்வி ஏன் வருது அப்படின்னா, இன்னைக்கு இந்தியால வந்து ரொம்ப ரெகுலேட்டடான ஒரு ஸ்டாக் மார்க்கெட் இருக்கு. ஒரு 15-20 வருஷத்துக்கும் இப்பைக்கும் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா அவ்வளவு ஈஸியாவும் இன்வெஸ்ட் பண்ண முடியும். முன்னாடி எல்லாம் வந்து சென்னையில இருக்கிறவங்களுக்கு பங்கு சந்தை மெட்ராஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஒண்ணு இருக்கிறது தெரியாது அப்போ. இப்ப அது இல்ல. பாம்பேல ஏதோ யாரோ ஸ்டாக் மார்க்கெட் போட்டுட்டு இருக்காங்கன்னு நினைப்பாங்க. இப்ப அப்படி இல்ல. எவ்ரிதிங் இஸ் ஆன்லைன், இட் இஸ் ஆன் மொபைல். சோ நீங்க ஈஸியா அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு பேன் இருந்து ஒரு ஆதார் இருந்தா போதும், ஒரு பேங்க் அக்கௌண்ட் ப்ரூஃப் இருந்தா போதும், நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடலாம். இன்னைக்கு உங்களுக்கு வந்து நிறைய அட்வைசர்ஸ் இருக்காங்க உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறதுக்கு, இல்ல உங்களோட ஓன் புரோக்கரேஜ் ஹவுஸோ இல்ல உங்களோட ரிலேஷன்ஷிப் மேனேஜரோ கைட் பண்றதுக்கு இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இதர் புதுசா வரவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா ஒரு மந்த்லி சிப்பா ஒரு டிசிப்ளின் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு மாசத்துக்கு 1000 ரூபாய் எடுத்து வைக்கிறேன், 5000 ரூபாய் எடுத்து வைக்கிறேன்னு ஆரம்பிச்சு அப்புறம் பங்கு சந்தைக்கு போனா அதோட பெனிஃபிட் வந்து அவங்களே ஒரு ஃபியூ இயர்ஸ், அதுவும் இந்த மாதிரி டவுன் மார்க்கெட், அதாவது ஈக்விட்டி இப்ப வந்து பயங்கரமா டவுன் விழுந்திருக்கு இல்லையா? சோ இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்ல என்டர் பண்ணும்போது அதோடைய பெனிஃபிட்ஸ் அவங்களே பார்ப்பாங்க. இது ஃபுல் பெனிஃபிட்ட பார்க்காம சும்மா நான் ஒரு மாசத்துல ரிட்டர்ன் வரணும், 2 மாசத்துல ரிட்டர்ன் வரணுங்கிறதுக்கு இது ஒன்றும் லாட்ரி இல்ல இல்லையா? அது மறந்துடுறாங்க. பங்கு சந்தைனாலே மக்களோட மனசுல லாட்ரி அப்படிங்கிற மாதிரி வருது. இதே கோல்டுனா பொறுமையா இருக்காங்க. 2 வருஷம் 3 வருஷம் கோல்டு பர்ஃபார்ம் பண்ணாத சமயங்கள்லாம் இருக்கு. அப்ப வந்து மக்கள் பொறுமையா இருந்திருக்காங்க. அதே மாதிரி ரியல் எஸ்டேட் சுத்தமா மூவே ஆயிருக்காது, பொறுமையா இருப்பாங்க. ஆனா மார்க்கெட் 2 மாசம் ஒர்க் ஆகலைன்னா இது வந்து வேஸ்ட் அப்படின்னு நினைப்பாங்க. சோ அந்த மனப்பான்மை மாறணும். இன்னைக்கு இவ்வளவு தொழிலதிபர்கள், இவ்வளவு ஆண்டர்பிரினர்ஸ், இவ்வளவு ஸ்டார்ட் அப்ஸ் எப்படி வந்திருக்கு? இன்னைக்கு ஒரு ஸ்விக்கியோ ஜொமேட்டோவோ எப்படி ஒரு ஐபிஓ வந்திருக்காங்க அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும். அப்போ அதுல அந்த தொழிலதிபர் அதுல பணம் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு ஷேரை தான் நீங்க பங்கு சந்தையில அனுபவிக்கிறீங்க. ஸோ அதனால பங்கு சந்தை ஒரு இஸ் ஈக்குவல் டு டூயிங் அ பிசினஸ். நீங்க அந்த பிசினஸ் பண்ண போறது இல்ல, யாரும் பிசினஸ் தெரிஞ்சவங்க பண்றாங்க, அதுல நீங்க ஒரு ஷேர் எடுத்துக்கிறீங்க. ஸோ ஒரு சேலரி வாங்குறவங்களுக்கும் பிசினஸ் பண்றவங்களுக்கும் வித்தியாசம் இல்ல. பிசினஸ் நல்லா போச்சுன்னா அதுல வர ரிட்டர்ன்ஸ் அதிகம் தானே. அதே மாதிரி தான் நீங்க பங்கு சந்தையும் பார்க்க ஆரம்பிக்கணும். இப்ப வந்து இல்ல எனக்கு வந்து கோல்டு வந்து பிசிக்கலா தான் வேணும், நான் ஒரு மேரேஜ்க்காக ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறமா எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ இந்த டைம்ல வாங்குறது பெஸ்டா, இல்ல ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் வெயிட் பண்ணி வாங்குறது பெஸ்டா? ஏன்னா இப்போ கொஞ்சம் வந்து கோல்டு வந்து குறைய ஸ்டார்ட் ஆகிருக்கு. சர்வதேச அளவுல நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் ஆனா முன்னாடி ஸ்டார்டிங் ஜனவரியில இருந்த மாதிரி அளவுக்கு இல்ல. சோ வெயிட் பண்ணி வாங்கலாமா இல்ல இப்பயே வாங்கலாமா? இல்ல, இது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டாகர்ட். நாங்க என்ன சொல்லுவோம், ஒரே சமயத்துல வாங்காம ஒரு 3-4 இதுவா இன்ஸ்டால்மெண்டா வாங்குறது பெட்டர் அப்படின்னு தான் நாங்க சொல்லுவோம். நீங்க இப்ப பாத்துருக்கிறது பெரிய கரெக்ஷன் எல்லாம் ஒண்ணுமே சொல்ல முடியாது. எவ்வளவு மேல போயிருக்குன்னு யோசிக்கங்க. கடந்த ஒரு ஆண்டுல நான் சொன்ன மாதிரி 35% மேல போயிருக்கு. ரைட், 35% மேல போயிருக்கு. இந்த அதாவது இந்த இப்ப ஆகியிருக்கிற ஒரு ஸ்மால் கரெக்ஷன் பார்த்தா கூட ரிட்டர்ன்ஸ் 35% இருக்கு. அப்ப நீங்க வந்து அந்த லெவல்ல ஒரே சமயத்துல இப்ப போட்டீங்கன்னா அது உங்களுக்கு இந்த ஸ்டேஜ்ல இருந்து எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படிங்கறத யோசிக்கணும். நம்பர் 1 ரிட்டர்ன்ஸ் நம்ம சொல்லும் போது. 2வது, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை, நான் ஏதோ நகை வாங்க போறேன், அது கல்யாணத்துக்கு யூஸ் பண்ண போறேன், அது எந்த பிரைஸ்ல இருந்தா என்ன, அது வெறும் நான் போட்டுக்கிறதுக்கு தான் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு திஸ் டசன்ட் மேட்டர். இது என்னவா இருந்தா என்ன இல்லையா? சோ இட் ஒன்ட் மேட்டர். சோ நீங்க வந்து உங்களுக்கு இனஃப் சேவிங்ஸ் இருந்ததுன்னா நீங்க வாங்கிட்டு அந்த நகையை அனுபவிச்சுட்டு போகலாம். சோ நீங்க பிரைஸ் கான்சியஸா சென்சிட்டிவா இருந்தீங்கன்னா ஒரே சமயத்துல வாங்கக்கூடாது. ஓகே மேம். அப்ப 2-3 வருஷம் கழிச்சு வெயிட் பண்ணி வாங்கும்போது அந்த இடத்துல கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு? 3 வருஷம் நான் சொல்லல, மாசக்கணக்கா கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணணும். இப்ப கொஞ்சம் வாங்கினீங்கன்னா அடுத்த ஒரு 3 மாசம் கழிச்சு எப்படி இருக்கு நிலவரம்னு பாக்கணும். அதுக்கு அடுத்த ஒரு 3 மாசம் கழிச்சு அப்படி வாங்குறதுதான். சோ நம்ம ஒரே தடவை இப்ப இல்லைன்னா 3 வருஷம் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எவ்ரி ஃபியூ மந்த்ஸ், எவ்ரி 3 மந்த்ஸ், எவ்ரி 4 மந்த்ஸ் நம்ம கொஞ்சம் அதை அப்சர்வ் பண்ணிட்டு ரேட்டை பார்த்துட்டு வாங்கலாம். நகை வாங்குறதா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கலாமே, ஒரே சமயத்துல எல்லா நகையும் வாங்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா?
இப்போ நிறைய பேர் இப்போ கோல்டு வாங்கணும்ன்ற ஒரு ஆசை இருந்திருக்கும். பட் இப்போ வந்து கோல்டு வாங்குறதுல நிறைய விஷயம் இருக்கிறது பத்தி சொல்லியிருக்கீங்க. கோல்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனால என்னென்ன விஷயம் இருக்கும் அப்படின்றதையுமே சொல்லியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ மேம். தேங்க்யூ.